நமது இருதயத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இது நமது மாமிச இருதயம். நெஞ்சில் நடுவில் இருக்கும், லேசாக இடது பக்கம் சாய்ந்திருக்கிறது. இந்த இருதயத்தில் வலது பக்கம் இடது பக்கம் என்று 2 பகுதிகள் இருக்கின்றன. உடம்பில் தலையிலிருந்து கால் வரை இருக்கும் கெட்ட கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வரும் அந்த இரத்தம் வலது பக்கம் ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், அதாவது வலது பெரிய சதைப்பகுதி அங்கு நுழைந்து அங்கிருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உள்ள அந்த இரத்தம் நுரையீரலுக்கு வருகிறது. அந்த நுரையீரல் வலது பக்கம் 10 செக்மெண்ட்ஸ், இடது பக்கம் 9 செக்மெண்ட்ஸ் அவ்வாறு நுரையீரல் இருக்கிறது. அங்கு கெட்ட இரத்தம் அட்மாஸ்பரிக் ஏர், அதில் வரும் ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகி அந்த சுத்தப்படுத்தப்பட்ட அந்த இரத்தம் இருதயத்தின் இடது பக்கத்துக்கு வருகிறது. நுரையீரல் சிதைக்கப்பட்டால் கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ், பபுள் அப்பியரன்ஸ் வரும். அந்த அல்வியோலஸ் என்ற அந்த முக்கிய எக்ஸ்சேஞ்ச், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பகுதியில் இருந்து சுத்தப்படுத்தப்பட்ட இரத்தம் இடது பக்கம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அது முக்கிய ஒரு சேம்பர், அதில் வந்து சேருகிறது. அது வேலை செய்யும் பொழுது அதன் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 60%, 70% அவ்வாறு இருந்தால் தலையிலிருந்து பெருவிரல் வரை சுத்த இரத்தம் போய் மனிதனை உயிரோடு வாழ வைக்கிறது. ஆகவே எக்ஸசைஸ் மூலம் சதைகளில் வந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற வேஸ்ட் கேஸஸ் அது நுரையீரல் வந்து சுத்தப்படுத்தி மீண்டும் இருதயத்துக்கு வருவது பல்மனரி சர்க்குலேஷன். இருதயத்திலிருந்து உடம்பு முழுவதும் போய் மூளை முதல் பெருவிரல் வரை வந்து அந்த மனிதனை உயிரோடு அன்றாட வேலைகளை செய்ய வைக்கும் செயல்களை நடத்துவதுதான் தட் இஸ் தி ஆர்டீரியல் சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இந்த இருதய செயல் ஒருவன் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கிறான். அவ்வாறு மடாக்குடியனாக பெர்னீஷியஸ் அடிக்ஷன், அதோடு அவன் குடிக்கும் பொழுது அந்த இருதயத்தின் அறைகள், மெயின்லி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், அந்த அறைகள், அதன் சதைகள் தின்னாகி சிதைக்கப்பட்டு அது ஊதி விடுகிறது. அதன் பெர்ஃபார்மன்ஸ் சுருங்கும் தன்மை, பம்பிங் ஆக்ஷன் குறைகிறது. ஸோ அவனுக்கு ஆல்கஹாலிக் டைலேட்டட் கார்டியோமயோபதி என்ற நோய் வருகிறது. அவ்வாறு வரும்பொழுது வலதை பக்கம் இடதை பக்கம், மெயினாக இடதை பக்கம் இருக்கும் அந்த மைட்ரல் வால்வ், அந்த வால்வ் சரியாக செயல்படாமல் அந்த வால்வ் அதில் ரீகஜிடேஷன் நடக்கிறது. இவ்வாறு குடிக்கும் மனிதன் இருதயம் பலவீனமாக ஆகிறதினால், அந்த இருதயத்தின் செயல்பாடு கம்மியாக இருப்பதினால், முக்கியமாக லெஃப்ட் சைடு கம்மியாக இருப்பதினால் நுரையீரலில் தண்ணி கட்டுகிறது. பின்னால் ஈரல், கல்லீரல் வீங்குகிறது. வலது பக்க இருதயம் அது செயலிழப்பு உண்டாவதினால் வயிற்றுக்குள் இருக்கும் கல்லீரல், லிவர், அது வீங்குகிறது. அதன் செயல் குறைவதனால் வயிற்றுக்குள் தண்ணி கட்டுகிறது. 2 கால்களும் வீங்குகிறது. ஸோ பீடல் எடிமா. இவ்வாறு அந்த மனிதன் குடித்து குடித்து அவனது இருதயம் கெடுகிறது. நுரையீரல் தண்ணி, கல்லீரல் வீக்கம், வயிற்றுக்குள் வீக்கம், 2 காலிலும் வீக்கம். கடைசியில் அவனுக்கு மூச்சு திணறல், அதன் பின்னால் அகால மரணம் வருகிறது. Left-sided or left ventricular heart failure is the most common form of heart failure. The left ventricle provides most of the heart's pumping power. When the left ventricle weakens, the left side of the heart must work harder to pump an adequate amount of blood. There are 2 types of left-sided heart failure. Systolic failure occurs when the left ventricle loses its ability to contract normally. As a result, the heart can't generate enough force to push an adequate amount of blood into circulation. The heart does not eject all the blood delivered to the left ventricle. The percentage of blood that is ejected from the heart compared to the amount of blood at the end of the ventricular filling is expressed in a percentage called the ejection fraction.
The other type of left-sided failure is diastolic failure. This occurs when the left ventricle loses its ability to relax normally. As a result, the muscle has become stiff and the heart can't fill with enough blood during the resting period between each beat. When the left side of the heart starts to fail, fluid collects in the lungs. This condition, called pulmonary edema, makes it more difficult to breathe because fluid is in the spaces where air should be. For this reason, diuretics may be prescribed. A healthy heart, as seen here, beats approximately 60 to 100 times a minute, providing oxygen-rich blood to the rest of the body. The lower left chamber of the heart, called the left ventricle, is the main pumping chamber. There are many different conditions that can lead to congestive heart failure, including a prior heart attack, high blood pressure, and coronary artery disease. Any of these can prevent the heart from efficiently pumping blood to the rest of the body. As a result, the heart may beat faster and the ventricle may increase in size, becoming an even less effective pump. When the kidneys sense the reduced blood flow, they attempt to compensate by retaining more water and salt. This excess fluid retention often causes congestion in the tissues and results in swelling and an increased strain on an already weak heart. The progressive effect of the heart failing to properly circulate blood and congestion due to fluid retention Alcoholic cardiomyopathy is a leading cause of non-ischemic dilated cardiomyopathy. This is when the heart muscle and its pumping function become weaker due to ventricular dilation, which is a dilation of these chambers here. Here are a couple additional examples of hearts that have thinner and floppier walls when compared to healthy hearts. Check out how massive this heart is. Binge drinking and chronic alcohol abuse increases the risk of 1. Heart attacks, 2. Heart muscle and pump dysfunction, 3. Abnormal heart rhythms. How does the heart become thinner? It's believed to be a combination of increased acetaldehyde accumulation, which is the toxin that's responsible for a hangover, decreased protein synthesis of heart cells, increased inflammation, increased heart cell death from apoptosis. All of this in combination is believed to cause the dilated chamber.